தாவீதை எதிர்த்து மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்கள் ஒருவரும் இல்லை. எல்லாருமே தோற்று போனார்கள். காரணம் அவனுடைய வாஞ்சியுள்ள அதிகாலை ஜெபம், விழிப்பு ஜெபம், வாஞ்சியுள்ள தாகமுள்ள ஜெபம் தான். அவன் தன்னுடைய மேன்மையை பார்க்கவே இல்லை, தன்னுடைய அந்தஸ்தை பார்க்கல. கடவுளை நோக்கி பார்க்கும்படியாய் அதிகாலையில் விழித்து அவருக்காய் காத்திருக்கக்கூடியவனாய் இருந்தான். அதிகாலையில் சங்கீதம் பாடக்கூடியவனாய் இருந்தான். வீணையை விழியுங்கள் என்று சொல்லுகிறான். சுரமண்டலமே விழியுங்கள். அவன் வாசிக்கிற எல்லா ஆயுதங்களையும் காலையில் பயன்படுத்துவான். காலையில் பாடக்கூடியவனாய், துதிக்கக்கூடியவனாய், அவரை நோக்கி பார்க்கக்கூடியவனாய் இருந்தான். வாழ்க்கையில் வெற்றிகள் அவனை தேடி வந்தது. எனக்கு பிரியமானவன் என்று ஆண்டவர் சொன்னார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் அவனை பார்த்து அவனை குறித்து சொன்ன. அதனால் அவருடைய விருப்பத்திற்கு நாம் ஏற்றவர்களாக, அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அதிகாலை ஜெபம் அவசியம். அதிகாலையில் தூக்கம் வரும். இப்போ செய்தி கேட்குறீங்க, உட்காந்துக்கிட்டு தூங்குறீங்க, பகல்லே தூங்குறீங்க, இரவுல இருட்டோட எப்படி எழுந்திருக்கிறது? தூக்கம் ஆசீர்வாதங்களை தடை செய்துவிடும். ஆசீர்வாதங்களுக்கு தடை பண்ணக்கூடியது தூக்கம் தான். விழியுங்கள், எழும்பி ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களோடு பேசுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். குடும்பத்தில் ஒருவராய் இருந்து குறைவுகளை நீக்குவார், குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழி, சமாதானம் நிரம்பி வழியும், நன்மைகள் தேடி வரும், ஆசீர்வாதங்கள் பூரணமாய் நிரம்பும். அதனால அதிகாலை ஜெபத்தை 1 மணி நேரமாவது நாம செய்யும். அதில் குறைக்கவே கூடாது. கூடுதலாக ஜெபம் பண்ண அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். அதனால யாரு சின்ன பசங்களாம் ஜெபம் பண்றீங்களா? நீ ஜெபம் பண்றியா? நீங்களாம் ஜெபம் பண்றீங்களா? காலையில் எழுந்திரிக்க முடியுதா உங்களால? எம்மா படிச்சுட்டு வரோம், எம்மா அசைகிறாங்க, இது காலையில் எப்படி எழுந்திரிக்கிறது அப்படிங்கிறீங்களா? நான் என்னுடைய வாழ்க்கையில் படிக்கிறப்பெல்லாம் காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிப்பேன். நான் 2 மணிக்கு ஏஞ்சி ஜெபம் பண்ண நாட்கள்லாம் உண்டு.